சார் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் இருக்கீங்க சொல்லி நம்புறேன். ஸோ வெல்கம் டு டே 29 ஆஃப் பிக் பாஸ் அண்ட் டே 30 ஆஃப் பிக் பாஸ் லைஃப். ஸோ நேற்றுக்கான எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா திவ்யா அண்ட் அமித் இந்த ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா யார் இந்த வீட்டில் வந்து சும்மா இருக்காங்க அந்த ரெண்டு பேரும் வந்து சொல்லுங்கன்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன், விக்ரம், வியானா, சுபிக்ஷா. எனக்கு விக்ரம், வியானா கூட எனக்கு புரியுது, ஓகே. பட் வாட்டர்மெலன், சுபிக்ஷா வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வாட்டர்மெலன் அண்ட் சுபிக்ஷா வந்து இந்த கேமை வந்து விளையாடலையா? இந்த கேம் மேல வந்து அவங்க வந்து கவனம் செலுத்தலையா? இந்த வீட்ல வந்து அவங்க ரெண்டு பேர் வந்ததுக்கு வராமலே இருந்திருக்கலாம் சொல்லி வேற சொல்றாங்க. திவ்யா என்ன கேம் வெளியில பாத்துட்டு வந்தாங்கன்னு எனக்கு புரியல. உண்மையிலேயே பிக் பாஸ் தமிழ் தான் அவங்க பாத்துட்டு வந்தாங்களா இல்ல ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு, மலையாளம் சொல்லி பாத்துட்டு வந்தாங்க தெரியல. ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல பாத்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு கேமை புரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்து கேமே தெரியாம கேம்ல என்ன நடக்குதுன்னு புரியாம அவங்க இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசியா நடந்துக்கிறாங்க, ஆட்டிடியூட் காட்டுறாங்க. பிளஸ் சம்பந்தமே இல்லாம சுபிக்ஷா அண்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் இந்த வீட்ல வந்ததுக்கு வராமலே இருந்திருக்கலாம், அவங்க ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. அப்போ துஷார், அரோராலாம் என்னங்க சொல்றது எனக்கு புரியலையே. வாட்டர்மெலன் ஸ்டார் ஏதோ பண்றாரு, ஆனா இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே இந்த சீசனை வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் சுத்தி தான் இருக்கு. சுபிக்ஷா வந்த நாள்ல இருந்து அந்த பொண்ணு வந்து கேம் ஆடுது, எல்லா கேம்லயும் வந்து 100% எஃபர்ட் போடுது, அது ஜெயிக்கிறதுக்காக எல்லாமே அவங்க பண்றாங்க. அவங்க வந்து நல்லா விளையாடலையா? எப்பா யார்மா நீ? கேம் உண்மையிலேயே வந்து வெளியில நீ கேம் பார்த்துட்டா வந்தியா இல்ல வந்து சும்மா ஒரு ஒப்புக்கு சப்பானா வந்து உங்களை போட்டாங்களான்னு தெரியல. ஐ ஃபீல் வெரி சேட் ஃபார் யூ மிஸ் திவ்யா மேம். பட் எனிவேஸ், சோ சுபிக்ஷா, விக்ரம், வியானா அண்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெளியே தான் வந்து தூங்குனாங்க கார்டன் ஏரியால. பிகாஸ் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்து இவங்களுக்கு வந்து இவங்க எல்லாம் வந்ததுக்கு வராமலே இருந்திருக்கலாம் சொல்லி சொன்னாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி எனக்கு பயங்கர ஃபன்னா இருந்துச்சு. மக்களே, உங்களோட வாட்டர்மெலன் ஸ்டார் வெளியே தூங்குற, யாரும் வந்து வன்முறையில இறங்க வேணாம், யாரும் வந்து கோவப்பட வேணாம், வருத்தப்பட வேணாம், நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி ஏதோ ஜெயிலுக்கு போற மாதிரி இல்ல ஏதாவது தியாகம் பண்ண மாதிரி அவர் பேசுறாரு. அவர் பேசுறத பார்த்து கேமராவே வந்து திரும்பிடுச்சு. ஐயா போதும் ஐயா, இது அவர் காது இதுக்கு மேல தாங்காதுங்க ஐயா, இல்ல ரத்தம் வருங்க ஐயா சொல்லி அந்த கேமராவே சொல்லாம சொன்ன மாதிரி இருந்துச்சு. பிளஸ் அங்கிருந்து பின்னாடி விக்ரமோட கவுண்டர், ஐயா இவருக்கு ஒரு சீட் எட்டு பாருங்க ஐயா, ஒரே பொய்யா சொல்லிட்டு இருக்கா, அதெல்லாம் சொல்லும் போது செம்ம ஃபன்னா இருக்கு. இந்த மாதிரி பிக் பாஸ் தாங்க நான் எதிர்பார்க்கிறேன். இந்த மாதிரி பிக் பாஸ் பார்க்கணும்னா எனக்கு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் ஒரு 30 டேஸ் வந்து எனக்கு செம்ம ப்ரெஷரா போயிட்டு இருந்துச்சு. பிக் பாஸ்லயே வந்து கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே இருந்தாங்கன்னா பாக்குறதுக்கு உண்மையிலேயே எனக்கு இன்ட்ரெஸ்டாவே இல்ல. எனக்கு கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கணும், எனக்கு கொஞ்சம் வந்து சிரிக்கணும். அந்த சிரிப்பு, அந்த லாஃப்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல வந்து இவ்வளவு நாட்களா மிஸ் ஆச்சு. பட் இன்னைக்கு அந்த எபிசோட் வந்து ஸ்டார்ட் ஆன உடனே இந்த மாதிரி ஒரு ரிலீஃபா வந்து இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வாட்டர்மெலன் ஸ்டார் அங்க வந்து ஜோக்கர் மாதிரி பிஹேவ் பண்ண, இங்க பின்னாடி இருந்து விக்ரம் வந்து கலாய்க்க, அங்க எல்லாரும் சிரிக்க, ஆடியன்ஸ் நம்ம சிரிக்க, ஒரே குதூகலமா இருந்துச்சு. ஆரம்பமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர் ஃபன்னா இருந்துச்சு, சூப்பர் காமெடியா இருந்துச்சு சொல்லலாம். இட்ஸ் வெரி வெரி நைஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாரு அண்ட் கமருதீன் வந்து பேசிக்கிறாங்க. லைக் பாரு வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அண்ட் கமருதீன் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து லவ் பண்ற மாதிரி இருக்கான், இவன் வந்து அவன் மாதிரி இருக்கான்னு சொல்லி சம்திங் ஒரு டாக்ஸ் வந்து உள்ள போச்சு, வெளியே போச்சு. ஆக்சுவலி வெளியும் போச்சு, உள்ளவும் போச்சு. பிகாஸ் ஆஃப் பார்வதி வந்து ஒரு எபிசோட்ல வந்து திவாகர் கிட்ட சொல்லியிருப்பாங்க, அவன் என்ன யூஸ் பண்ணியிருக்கான், அவன் ட்ரையாங்கிள் ரவுட் ட்ரை பண்றான், அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை வந்து பிக் பாஸ்ல வந்து பார்வதி திவாகர் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அது வெளியே போய் பெருசா ஏதோ தப்பான மாதிரிலாம் எனக்கு தெரியல. இந்த கண்டஸ்டன்ட் வீட்டுல வந்து இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க எப்படி நினைப்பாங்க, உங்க ரிலேஷன்ஷிப் என்ன, இது என்ன பண்றீங்க, உங்க அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க, யோசிங்க. அவங்களோட லைஃப், அவங்க ரெண்டு பேரும் அடல்ட்ஸ், அவங்க வந்து குழந்தைங்க கிடையாது. அதுவும் லாஸ்ட் சீசன்ல பண்ணாதது ஒன்றும் அவங்க பண்ணல. அதுவும் அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எல்லாம் ஒன்றும் போல. 2 நாள் பேசினாங்க, அவங்களே சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க. 2 நாள் சண்டை போட்டாங்க, 2 நாள் வந்து க்ளோஸா வந்தாங்க. பட் இது வந்து சரியா போகல, கேம் எஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லி அவங்களே வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க. அவங்களே தனித்தனியா வந்துட்டாங்க. அவங்க வந்தது கூட வந்து இந்த ஹவுஸ்மேட் வந்து பார்த்திருப்பாங்க, வைல்ட் கார்டுல வந்தவங்க வந்து பார்த்திருப்பாங்க. பட் ஆனா இருந்தாலும் திருப்பி அதுவே வந்து குத்தி குத்தி காட்டுறதுக்கான அர்த்தம் என்ன? எதுக்காக வந்து அவங்க திருப்பி வந்து அதை குத்தி குத்தி காமிக்கிறாங்க? அவங்களுக்கு ஒன்னும் கிடையாதுங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. வந்த 4 பேருமே வந்து எப்படியாச்சு திவாகர், பார்வதி, கமருதீன் இந்த 3 பேரை தான் வந்த நாள்ல இருந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3 பேர் கேமை காலி பண்ணணும், இந்த 3 பேரை வந்து எவிக்ட் ஆக வைக்கணும், இந்த 3 பேரை இந்த வீட்டை விட்டு காலி பண்ண வைக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்த 4 பேரோட பிளானா இருக்கு. அவங்க 4 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கிறது, அவங்கள சுத்தி தான் கேம் நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா திவாகர், பார்வதி, கமருதீன் இந்த 3 பேர் தான் வந்து ஹைலைட்டா தெரியுறாங்க. எப்படியாச்சும் இவங்களோட கேமை காலி பண்றதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ் ஃபுல் ட்ரை பண்ணாங்க. ஃபுல் ட்ரை பண்ணி அவங்களை காலி பண்றதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணாங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்க அதை விட வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 30 நாள் இந்த வீட்டுல வந்து சர்வை பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாது, யார் எந்த டைம்ல என்ன பேசுவாங்க, எப்படி பேசினா நம்ம டவுன் ஆகும், நம்ம டவுன் பண்றதுல என்னெல்லாம் பேசுவாங்க சொல்லி இந்த 30 நாள்ல அவங்களுக்கு வந்து கத்துட்டு இருக்க மாட்டாங்களா? என்னதான் இந்த சீசன் போரா இருந்தாலும், என்னதான் இந்த சீசன் வந்து கொஞ்சம்
கொஞ்சம் வந்து நம்ம மட்டமா இருந்தாலும் உள்ள இருக்கிற கண்டெஸ்டன்ட் நல்லா பிளே பண்ணாம இருந்தாலும் அவங்களுக்கு அறிவு இருக்கு. யார் நம்மளுக்கு நல்லது சொல்றா, யார் நமக்கு கெட்டது சொல்றா, யார் நமக்கு நல்லது சொல்ற மாதிரி வந்து கெட்டது சொல்றாங்க, யார் நம்மள வந்து யூஸ் பண்ணிக்க பாத்துக்கிறாங்கன்னு சொல்லி உள்ள இருக்கிற கண்டெஸ்டன்ட் வந்து அது நல்லாவே வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க. காலி பண்றதுக்கு என்னென்ன ட்ரை பண்றாங்களோ எல்லாமே ட்ரை பண்றாங்க. பட் ஆனா உள்ள இருக்கிற கண்டெஸ்டன்ட் உஷார் தான். யார் எப்படி பேசுறாங்க, யார் என்ன பண்றாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. வைல்ட் கார்டை வந்து ஃபர்ஸ்ட் டே வரும்போது என்னடா வைல்ட் கார்டு இப்படிலாம் பேசுறாங்க, எப்படிலாம் பண்றாங்க, எப்படா வந்து கண்டெஸ்டன்ட் வந்து சமாளிக்க போறாங்கன்னு சொல்லி யோசிக்கும் போது லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கானுங்க. எனக்கு உண்மையிலே ஷாக்கா இருந்துச்சு. என்னடா இப்படி டீல் பண்றீங்கன்னு சொல்லி அவங்க அவ்வளவு பேசுறாங்களா, இப்படி பண்ணாங்களே, எப்படா வந்து எப்படி அவங்க டீல் பண்ண போறாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் யோசிச்சேன். பட் சூப்பரா டீல் பண்ணாங்க சொல்லலாம். ஓல்ட் கண்டெஸ்டன்ட் என்னன்னாலும் வந்து 30 days இருந்திருக்காங்க. 30 days தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் கூட நைட் உட்காந்து பேசியிருந்தாங்க பாத்தீங்களா. இந்த இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணணும், நம்ம இதுக்கு மேல ரொம்ப ட்ரைலாம் பண்ண வேணாம், ரொம்ப தப்பா போகுது, அந்த மாதிரி வந்து நைட்ல உட்காந்து பேசிட்டாங்க கமருதீன் கூட ராத்திரி 2 மணி அப்போ. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கூட திவ்யா கூட வந்து அதை கிளாரிஃபை பண்ணாங்க. அப்படிலாம் கிடையாது, என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, வெளியே எப்படி இருக்கு, என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி திவ்யா கூட கிளாரிஃபை பண்ணாங்க. அப்படி கிளாரிஃபை பண்ணும்போது கரெக்ட், யா டெஃபினெட்லி அந்த மாதிரி சொல்லினே இருக்கும்போது உங்க வீட்டுல உங்க அம்மாவும் பாப்பாங்கல்ல, அதை பத்தி நம்ம யோசிக்கணும்ல. சரி, எதுக்கு அம்மா வீட்டுக்கு, நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தானே இருக்கும். இங்க நான் என்ன பண்றேன், நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன பேசுறேன், நான் எதாவது தப்பா பேசியிருக்கேனா, நான் இங்க கூட தப்பா பழகிருக்கேனா, நான் தப்பா பண்ணிருக்கேனா, அதை பத்தி பேசு. என் ஃபேமிலி பத்தி எதுக்கு இழுக்கிற. அவங்க மீடியா ஃபீல்ட்ல வரல, அவங்க பாட்டு அவங்க ஊர்ல வந்து தனியா ஜாலியா இருக்காங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க சொல்லி எனக்காக நீங்க கேர் பண்ண தேவையில்லை. அவங்க கேர் பண்ற ஆளும் கிடையாது. கேப்டன் ஆடின உடனே ஒரு தோரணை மாறுச்சு அவங்களுக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாரு மேல இருக்கிற ஆசை, பாசம், நேசம், அவங்க மேல இருக்க அக்கறை, நொக்கரை, அங்க இங்க எதுவுமே கிடையாது. பாருவோட கேமை காலி பண்ணணும். எது சொன்னா பாரு சைலண்ட் ஆவா, எது பண்ணா பாரு வந்து அவ வந்து அடங்குவா. ரொம்ப ஓவரா நம்ம கிட்ட வந்து வாய்ச்சவரால் பண்ண மாட்டா, நம்ம கிட்ட வந்து சண்டைக்கு வர மாட்டா. அந்த மாதிரி என்னென்ன வார்த்தைகள் நம்ம கூட சண்டைக்கு வரக்கூடாது. பாருவை வந்து புட் டவுன் பண்ணணும், பாருவை வந்து கேம்ல இருந்து வெளியே தள்ளணும், அவளை வந்து எவிக்ட் ஆக வைக்கணும். அதுக்கு அவளை வந்து எமோஷனலா வீக் ஆகணும். அதனாலதான் வந்து அம்மா என்ன நினைப்பாங்க, அம்மா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு அவங்கள வந்து அவங்களுக்கு நல்லாது சொல்ற மாதிரி வந்து அப்படியே வந்து முதுகுல குத்துறாங்க. சீரியஸ்லி எனக்கு வந்து எஃப்ஜே பிடிக்காதுதான். ஆனா அவன் ஸ்ட்ரைட்டா மோதுறான், எனக்கு அது ஓகே. பட் இந்த மாதிரி பின்னாடி இருந்து ஏதோ சொல்ல வந்து நான் பின்னாடி இருந்து குத்துறது இருக்கு பாத்தீங்களா, அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. திவ்யா தான் பண்றாங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த சீசன்லயும் வந்து ஒரே நாள்ல வந்து நான் யாருக்குமே ஹேட்டர் ஆனதே கிடையாது. பட் ஆனா ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் திவ்யாக்கு ஹேட்டர் ஆயிட்டேன். எஃப்ஜே ஆச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் பார்த்துட்டு அவன் பண்ற வெட்டிடுவேன் குத்திடுவேன் சொல்றது பார்த்துட்டு அவனோட ஹேட்டர் ஆன. திவ்யா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீம் வரும் பாத்தீங்கன்னா, ரிப்பீட் மீம். எப்படா ஒருத்தர் பார்த்தவன அடிக்க தோணும், எப்படா ஒரு பார்த்தவன வெறுக்க தோணும். இதோ இந்த மூஞ்ச பாரு, அதனா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்படா ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். நீ வேணா பாரு, பாரு நம்பி. யார முறைக்கிற? முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்கு திருப்பி முறைக்கிற? யார முறைக்கிற? அதே ஃபீலிங் தான் எனக்கு திவ்யா பார்க்கும்போது வந்துச்சு. சோ இருந்துச்சு. ஓகே, எனிவேஸ், ஆனா உண்மையிலேயே வந்து ஓவரான ஒரு ஆட்டிட்யூட் சொல்லலாம் திவ்யா வருது. சோ இப்போ வைல்ட் கார்டு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் வந்து இந்த கேமோட ஃபார்மேட்டையே வந்து மாத்திட்டாங்க. இந்த கேம் ஸ்டார்ட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் vs பிக் பாஸ் ஹவுஸ்மேட் இந்த மாதிரி இருந்த சோ இந்த ஷோவோட ஃபார்மேட்டே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இந்த பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகி 1 மாசம் ஆச்சு. இந்த 1 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் டீலக்ஸ் vs பிக் பாஸ் ஹவுஸ்மேட் இந்த கான்செப்ட் வந்து சூப்பரா இருக்கும், செம்மையா ஒர்க் ஆகும்னு சொல்லி பிளான் பண்ணி வந்து இந்த கான்செப்ட் வந்து பண்ணிருக்காங்க. பட் ஆனா இந்த கான்செப்ட் டோட்டலி ஃப்ளாப் சொல்லலாம். நல்லாவே இல்ல. கேம் ஸ்டார்ட் ஆகி 1 மாசம் ஆகுது. பட் ஆனா இந்த 1 மாசத்துல வந்து பெருசா எதுவுமே நடக்கல, போரிங்கா இருக்கு. சோ இந்த கான்செப்டை வந்து கேன்சல் பண்றாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்மேட் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே ஒரே ஒரு ஹவுஸ்மேட் தான், ஒரே ஒரு ஹவுஸ் தான், ஒரே ஒரு சாப்பாடு தான், ஒரே ஒரு ஏஞ்சிக்கிற டைம் தான். எல்லாமே சேம் எல்லாமே சேமா மாறிடுச்சு. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அதெல்லாம் எதுவுமே எந்த சலுகையும் கிடையாது. எல்லாமே இப்போ வந்து சேமா மாறிடுச்சு. நல்ல வேளை இது கேன்சல் பண்ணாங்க. டோட்டலா இந்த மாதிரி வந்து இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. எப்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மேட் இருக்கும், அந்த ஃபார்மேட் வந்து சேஞ்ச் ஆகாது, கடைசி வரைக்கும் அது வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து ஃபார்மேட் நல்லா இல்லைன்னு சொல்லி அப்ரூட்டா வந்து அது சேஞ்ச் பண்றாங்க. லாஸ்ட் சீசன்ல ஏதோ ஒன்று ஆச்சு, ஆனா ரொம்ப லேட்டரா ஆச்சு. பாய்ஸ் vs கேர்ள் வந்து ஏதோ வந்து ஃபார்மேட்டை வந்து சேஞ்ச் பண்ணாங்க, ஞாபகம் வரல. பட் ஆனா ஏதோ ஒன்று ஆச்சு. பட் அது லேட்டரா தான் சேஞ்ச் பண்ணாங்க. அதுவும் பெருசா மாற்றம்லாம் எதுவுமே கிடையாது. பட் இது ஷோ ஸ்டார்ட் ஆகி 30 daysல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சேஞ்ச். இந்த பிக் பாஸ்
பாஸ் ஹவுஸே இந்த செட்டே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் வர்சஸ் பிக் பாஸ் ஹவுஸ் பேர் அந்த மாதிரி தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ அதுவே ஒரு கேன்சல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பட் நைஸ், கேன்சல் பண்ணது சரி, எல்லாமே அப்டேட் பண்ணது சரி, ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணது சரி, பார்க்கிறதுக்கு நல்லா இருந்தா ஓகே, நல்லா இருக்குமா இல்லையான்னு சொல்லி வரப்போற நாட்கள்ல தான் நமக்கு தெரிய வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் வந்து கனெக்ட் பண்ணாங்க. இந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்து ஒரு பால் வச்சிடறாங்க. அந்த பாலை வந்து ஹூலா ஹூப்ல வந்து ஒரு கயிறுல தூக்கி போட்டு அதை இழுக்கணும். 5 பால் வந்து அங்க இருக்கும். 5 பால்ல வந்து யார் அதிகமான பாலை வந்து இழுக்கிறாங்களோ, யார் அதிகமான பாலை வச்சிருக்காங்களோ அவங்க தான் இந்த வாரத்தோட கேப்டன். இந்த கேப்டன்சி டாஸ்க்ல யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சொல்லி பாத்தீங்கன்னா வைல்ட் கார்டுல வந்து அந்த 4 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அந்த 4 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா திவ்யா வந்து இந்த டாஸ்க்ல ஜெயிச்சு வீட்டோட கேப்டனா இந்த வாரத்துக்கு ஆகியிருக்காங்க. வாழ்த்துக்கள் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட பேச்சு, அவங்களோட தோரணை வேற மாதிரி இருந்துச்சு. கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் அந்த தோரணை வந்து ரொம்ப ரூட தாண்டி ஒரு மாதிரி கேவலமா இருக்கு. லைக் நான் கேப்டன் ஆயிட்டேன், நான் தான் கெத்து, நீலாம் எனக்கு கீழடா, அந்த மாதிரி ஒரு பார்வை வந்து திவ்யா கிட்ட வந்து நான் ஃபீல் பண்றேன். நான் தான், நீலாம் ஒண்ணுமே கிடையாது, என் முன்னாடிலாம் நீ நிக்க முடியாது, அந்த தகுதி தராதாரம் சொல்லி அவங்களோட தோரணை வந்து டோட்டலா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. திவாகர் வந்து தகுதி தகாதாரம் சொல்லி பேசுறது வந்து சேதுனா வந்து வன்மையா கண்டிச்சாரு. நானும் வந்து அதுக்கு அப்போசா பேசினேன். இந்த வீட்டுக்குள்ள வைல்ட் கார்டா வந்த திவ்யாவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து அதான் பேசினாங்க. உங்க டிக்ஷனரியில தகுதி தகாதாரம்னா என்னன்னா என்ன நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட வந்து அப்படிதான் பேசினாங்க. ஓகே, இவங்க வந்து எல்லாரும் ஈக்குவலா பாக்குறாங்க, எல்லாரும் வந்து ஈக்குவலா நடத்துறாங்க, அந்த மாதிரி வந்து அவங்களோட கேரக்டர் வந்து கொண்டு போக ட்ரை பண்ணாங்க. பட் என்னைக்கா வந்து அவங்க கேப்டன்சி ஜெயிச்சு இந்த வாரம் கேப்டன் ஆனாங்களோ அந்த தகுதி தகாதாரம் வந்து அவங்களும் வந்த மாதிரி இருக்கு. ஜெயிச்ச உடனே ஒரு பிரீம் ஃபீல் வந்து இருக்கு. அவங்க மட்டும் தான் பேசணும், அவங்க மட்டும் தான் வந்து பண்ணணும், மத்தவங்களாம் வந்து அவங்களுக்கு கீழே, மத்தவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா பேசவே கூடாது, சைலண்டா இருக்கணும், அவங்க பேசும்போது வாயை மூடிக்கிட்டு இருக்கணும், அவங்களோட தோரணை, அவங்களோட ஆட்டிடியூட் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுது. ஒரு மாதிரி ரொம்ப கேவலமா நடந்துக்கிறாங்க. அந்த தகுதி தகாதாரம் எப்படி வந்து வாட்டர்மெலன் சார் வந்து வாயில சொல்றாரு, ஆனா அவர் பண்ணல. சும்மா வாயில வந்து அவர் வந்து உசுப்பேத்துறதுக்காக, அவரை வந்து ட்ரிகர் பண்றதுக்காக அவர் வந்து பேசினாரே தவிர அவர் வந்து அதை மீன் பண்ணல. ஆனா தகுதி தகாதாரம் தப்புன்னு சொல்லி சொல்ற திவ்யா அவங்க கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா அவங்க ஜெயிச்சு வந்து கேப்டன் ஆயிருக்காங்க. அதனால வந்து நான் வந்து ரொம்ப தகுதியானவன், நான் வந்து பயங்கரமான ஒரு பர்சன், என் முன்னாடிலாம் நீங்க ஒண்ணுமே இல்ல, நான் பேசிட்டா மட்டும் தான் நான் பேசிட்டா நீங்க கேட்க மட்டும் தான் செய்யணும், நீங்க வந்து கிராஸ் கொஸ்டின் கேட்க கூடாது, நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் என்ன வேணா செய்வேன், நீங்க என்ன கேட்க கூடாது, தப்பா இருந்தா பிக் பாஸ் பேசலாம், டவுட் இல்ல நீங்க பேசக்கூடாது, நான் தான் பேசுவேன், என்ன நீங்க கத்த வைக்கிறீங்க, என்ன வந்து இரிட்டேட் பண்றீங்க, ஏமா என்னமா பிரச்சனை எனக்கு புரியலையே, இப்பதான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன், இந்த வீட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் வந்து உங்களோட கருத்தை எடுத்து வைங்க, உங்களோட ஒப்பீனியன் எடுத்து வைங்க, இல்ல அட்லீஸ்ட் இந்த பிக் பாஸ் ஷோவை நீங்க பார்த்துட்டு ஆச்சு வந்திருக்கணும். வேற ஏதோ ஒரு எபிசோட், வேற ஏதோ ஷோ பார்த்துட்டு உள்ள வந்த மாதிரி இருக்கு. உள்ள வந்து யார் டாப்ல இருக்காங்க தெரியல, யார் பாட்டம்ல இருக்காங்க தெரியல, யார் எப்படி விளையாடுறாங்க தெரியல, என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியல, என்ன ரூல்ஸ் தெரியல, என்ன ரெகுலேஷன்ஸ் தெரியல, எதுக்காக திவ்யா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க கூட எனக்கு தெரியல. சீரியஸ்லி இரிட்டேட்டிங்கா இருக்கு. டே ஒரு நாள் தான் வந்து திவ்யா இந்த வீட்டுக்குள்ள வந்து ஆகுது. பட் இந்த ஒரு நாள்லயே ஒருத்தங்கள நான் இவ்ளோ ஹேட் பண்ணது கிடையாது. பட் திவ்யாவை நான் ரொம்பவே ஹேட் பண்றேன். கேம்ல, ரியல் லைஃப்ல சொல்ல, இந்த கேம்ல ரொம்பவே இரிட்டேட்டிங் கேரக்டரா திவ்யா வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. பிளஸ் இந்த வீட்டுல வந்து அவங்க கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா ஹவுஸ்மேட்லாம் சொல்றாங்க, நீங்களா அதை தனிச்சு முடிவெடுக்கணும், இது பிக் பாஸ் வந்து சொல்லியாச்சு, நீங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லும் போது நீங்க பேசாதீங்க, நான் பேசும்போது நீங்க பேசாதீங்க, உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது பேசுங்க, பேசாதீங்க சொல்லி ஸ்டாப் பண்றாங்க. அப்ப பிக் பாஸ் வந்து மூக்கு உடைக்கிற மாதிரி வந்து நீங்க ஏதாவது சொல்லணும், நீங்க இது வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இப்ப சமையல் தெரியாம 4 பேரை போட்டா என்னத்தை நீங்க சாப்பிடுவீங்க? எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹார்ஷா பேசுறாங்க? இப்போதான் புதுசா வந்து பாத்தீங்கன்னா திவ்யா வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாது, ஏன்னா அவங்க ஷோ பார்க்கல, அதுதான் உண்மை. அங்க இருக்கிற ஹவுஸ்மேட் வந்து நீங்க தான் செலக்ட் பண்ணணும், அப்படி நீங்க வந்து கேட்டு வந்து பண்ணக்கூடாது. பிக் பாஸ் வந்து அது ரூல்ஸா போட்டிருக்காங்க. நான் தான் கேப்டன், எனக்கு தெரியும், சமையல் தெரியாத 4 பேரை போட்டா நீங்க என்னத்தை தின்னுவீங்க? எதுக்கு? ஏன் இவ்வளோ ஆட்டிடியூட்? ஒழுங்கா ஷோ பார்த்தது வரணும், ஷோவும் பாக்குறது இல்ல, கேம் எப்படி போகுதுன்னு தெரியல, கூப்பிட்டாங்கன்னு வந்துட்டீங்க, கேம்ல வந்து ஒரு கேம் ஜெயிச்ச உடனே இந்த பிக் பாஸ் ட்ராஃபியை ஜெயிச்ச மாதிரி ஒரு ஆட்டிடியூட் பண்றீங்க. ரொம்ப கேவலமா இருக்கு திவ்யா, நீங்க பண்றது ரொம்ப கேவலமா இருக்கு. ஆனா பாரு வந்து இவ்வளோ பொறுமையா இவ்வளோ ஜென்டலா பேசி நான் பார்த்ததே கிடையாது. ஆனா பாரு வந்து அவ்வளோ ஜென்டலா பேசினாங்க, அவ்வளோ பொறுமையா பேசினாங்க. இல்ல திவ்யா இப்படி இருக்கு, திவ்யா இது இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பேசினாங்க. ஆனா அவங்க காட்டுற ஒரு ஆட்டிடியூட் இருக்கு, அப்பா ஐயோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்து திவ்யா காட்டுறாங்க. அவ்வளோ ஆட்டிடியூட் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையோ, அதிகமா கோவப்படுற பொம்பளையோ நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அடையாப்பால பாக்குற நீலாம்பரி கேரக்டர் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருக்காங்க திவ்யா. அவங்க ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகணும். இதே மாதிரி அவங்க ஆட்டிடியூட் பிளே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அடுத்த வாரம் நாமினேஷன்ல வருவாங்க, மக்களே வந்து இவங்க பிடிக்கலன்னு சொல்லி தூக்கி வெளியேறிவாங்க. அதுதான் நடக்க போகுது. ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட் சொல்லலாம். சரி, இந்த ஆட்டிடியூட், இந்த திவ்யா, இந்த இது அது கூட விட்டுலாம். சரி ஓகே, ஏதோ பண்ணிட்டு போறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு வச்சாங்க இந்த சீசனோட
ஃபர்ஸ்ட் ஓபன் நாமினேஷன்னா எப்படி ஃபயரா இருக்கும், என்ன மாதிரி நாமினேஷன் வந்து பண்ணுவாங்க, என்ன மாதிரி நம்பர்ஸ் கேம் வந்து விளையாடுவாங்க, எல்லாரையும் வந்து நாமினேஷன்ல கொண்டு வராங்க. அப்போதான் வந்து ரியல் பவர் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நாமினேஷன்ல வந்து கொண்டு வருவாங்க. ஆனா இந்த சீசன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா வந்து ஓபன் நாமினேஷன்ல வந்து ப்ளே பண்ணிருக்காங்க. 2 பேருக்கு, ஒருத்தருக்கு வந்து 11 votes, இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா 13 votes. வீட்ல மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ எவ்வளவு பேர் இருக்காங்க, 18 பேர் இருக்காங்க. 18 பேர்ல 2 பேரை கழிச்சிடுறோம், 2 பேரை கழிச்சிட்டா 16 பேர். இந்த 16 பேர்ல 13 பேர் திவாகருக்கு மட்டும் ஓட் பண்ணிருக்காங்க. வைல்ட் கார்டுல வந்து கண்டெஸ்டன்ட் என்னங்க பண்றாங்க எனக்கு புரியலையே, சீரியஸா எனக்கு புரியல. வைல்ட் கார்டுல இருந்து வராங்க, கேம் பார்த்துட்டு வராங்க, ஒருத்தரையே வந்து பாத்தீங்கன்னா இத்தனை பேர் நாமினேட் பண்றாங்க. வேற கண்டெஸ்டன்ட்லயே உங்க கண்ணுக்கு தெரியலையா, அவங்க மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியுறாங்களா, எனக்கு புரியல, சீரியஸா புரியல. பார்வதிக்கு 11 votes, பார்வதிக்கு வந்து பாத்தீங்கன்னா 11 பேர் வந்து பார்வதியை நாமினேட் பண்ணிருக்காங்க. சீரியஸ்லி வேற பிளேயர் உங்க கண்ணுக்கு தெரியலையா? சரிப்பா, 3 vote வந்து பார்வதிக்கு விழுது, அப்பவே வந்து பார்வதி நாமினேஷன்ல வருவாங்க உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்வதியே வந்து குத்தணும், எதனால வந்து பார்வதியை வந்து நாமினேட் பண்ண வந்த வைல்ட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அண்ட் வாட்டர்மெலன் இந்த 2 பேரை தான் வந்து வைல்ட் கார்டே வந்து நாமினேட் பண்ணாங்க. 4 பேரும் அந்த 2 பேரை தான் நாமினேட் பண்ணாங்க. கொஞ்சம் யோசிங்கள, ஓபன் நாமினேஷன் இது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன்ல கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரும்போது யாருக்கு எவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்கு, யார் வந்து உண்மையிலே நல்லா ப்ளே பண்றா, யாருக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கு, யாருக்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்குதுன்னு சொல்லி நமக்கு ஒரு டேட்டா வரும். பட் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. உண்மையை சொல்றேன், இவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. வை பிகாஸ் எல்லாரையும் நாமினேஷன்ல கொண்டு வந்தாங்கன்னா யாரு வீக்கெஸ்ட் பிளேயரோ அவங்க ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆகி போயிடுவாங்க. ஆனா இவங்க ஒரு கேங்கா குரூப்பா சேர்ந்துக்கிட்டு 2 பேர் 3 பேரை வந்து டார்கெட் பண்றாங்க. அந்த 2 பேர் 3 பேரும் ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட். ஏன்னா ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட் நாமினேஷன்ல வந்தா அவங்க கூட வீக் கண்டெஸ்டன்ட் வந்தாங்கன்னா அந்த வீக் தான் போவாங்க. இந்த ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட் போகவே மாட்டாங்க. மக்கள் ஓட்டு வந்து அந்த ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட் வந்து போகும். பட் நாமினேஷன்ல 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட். ஆனா வீக் பிளேயர் வந்து நாமினேஷன்லயே வரல. அப்போ அந்த வீக் பிளேயர் வந்து அந்த வாரம் சர்வை பண்ணிடுவாங்க. பட் எந்த தப்பும் பண்ணாம நல்லா கேம் பிளே பண்ணின்னு இருக்க அந்த 3 ஸ்ட்ராங் பிளேயர்ல இருந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் வந்து எவிக்ட் ஆகணும். அதுதான் கேம். ஆனா அவங்க ஒருத்தங்க எவிக்ட் ஆகுறதுனால கேமே வந்து பாத்தீங்கன்னா சுவாரஸ்யம் கம்மியாகும். அது ஒண்ணுமே பண்ணாம சும்மா தண்டத்துக்கு இருக்கிற சில பிளேயர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சேஃப் ஜோன்ல இருப்பாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து லஞ்ச் பாக்ஸ் மாதிரி. வீக் பிளேயர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணா சாப்பிடலாம். ஸ்குவிட் கேம் 2ல வந்து லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை வந்து காலை உடைச்சு இவனை வந்து பாத்தீங்கன்னா அங்க நம்ம உயிரோட வச்சுக்கிட்டு அங்க போய் தூக்கி போட்டுலாம் சொல்லி லஞ்ச் பாக்ஸா பேக் பண்ணுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி தான் இந்த பிக் பாஸ்ல வந்து வீக் பிளேயர்ஸை வந்து லஞ்ச் பாக்ஸா வந்து யூஸ் பண்றாங்க. ஸ்ட்ராங் பிளேயர்ஸை மட்டும் நாமினேட் பண்ணி ஸ்ட்ராங் பிளேயர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் எவிக்ட் ஆக வைக்கணும். ஏன்னா வீட்டுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா வைல்ட் கார்டுல வந்த கண்டெஸ்டன்ட் வீட்டுக்கு வெளியே வந்து யார் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லி ஓரளவுக்கு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஓட் பண்ண கூடிய ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா 16 மெம்பர்ஸ். 16 மெம்பர்ஸ்ல 11 கண்டெஸ்டன்ட் பார்வதிக்கு நாமினேட் பண்றாங்க. 13 கண்டெஸ்டன்ட் 13 பேர் 18 பேர் வீட்டுல இருக்காங்க. அதுல ஒருத்தங்க திவாகர், பார்வதி வந்து இன்னொருத்தங்க. இந்த 2 பேரை மைனஸ் பண்ணா 16 பேர்ல 13 பேர் திவாகர் நாமினேட் பண்ணிருக்காங்க. எதனால? அந்த ஆள் ஸ்ட்ராங்கா இருக்கா. அது வெளியே இருக்கிற நியூஸ் வந்து உள்ள வந்து இந்த வைல்ட் கார்டு சொல்லிட்டாங்க. அவனை எப்படியாச்சும் காலி பண்ணும். அவனை வந்து தனியா நாமினேட் பண்ணா அந்த ஆள் போக மாட்டான். அதனால குரூப்பா நாமினேட் பண்ணா அந்த ஆள் வந்து போக மாட்டான். வீக் கண்டெஸ்டன்ட் போயிடுவான். இந்த வீக் கண்டெஸ்டன்ட் நம்ம லஞ்ச் பாக்ஸ் மாதிரி அப்புறமா சாப்பிடலாம். அவனை விட்டுட்டு இப்ப யாரு ஸ்ட்ராங்கா இருக்கான் குரூப்பா சேர்ந்துட்டு ஒரு 12 பேர் 15 பேர் வந்து சேர்ந்துட்டு அந்த ஒருத்தனை குத்துறது, அந்த ஒருத்தனை டார்கெட் பண்றது, அந்த ஒருத்தனை நாமினேஷன்ல கொண்டு வரது. ஸ்ட்ராங் பிளேயர் பாருங்க, பார்வதி திவாகர், பார்வதி திவாகர் கமருதீன், பார்வதி திவாகர், பார்வதி திவாகர், பார்வதி திவாகர், பார்வதி திவாகர் சொல்லி இந்த 2 பேரை தான் 13 பேர் சேர்ந்து குத்துனாங்க. எதனால? குரூப்பா சேர்ந்துட்டு வேற யாரும் நாமினேஷன்ல வரக்கூடாது. பார்வதி திவாகர் இந்த 2 பேர் மட்டும் நாமினேஷன்ல இருக்கட்டும். அப்படி நாமினேஷன்ல அவங்க இருந்தாங்கன்னா 2 பேர்ல ஒருத்தங்க காலி ஆவாங்க, இன்னொருத்தங்க வீக் ஆவாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது லாபம். மத்தவங்க வீக் கண்டெஸ்டன்ட்லாம் நம்ம அப்புறமா சாப்பிடலாம், அப்புறமா வந்து அவங்க நாமினேட் பண்ணி வெளியே அனுப்பலாம். பட் நமக்கு தேவை ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட் 2 பேர் மட்டும் நாமினேஷன்ல வரணும். அப்படி அவங்க 2 பேர் வந்தாங்கன்னா ஒருத்தரை வந்து எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்பலாம். இன்னொருத்தங்களை வந்து அவங்களே வந்து வீக் ஆயிடுவாங்க. அவங்களையும் வந்து நம்ம வந்து ஈஸியா தோக்கடிச்சுக்கலாம் சொல்லி ஒரு கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலி இது நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஒர்க் ஆகும் சீரியஸா ஒர்க் ஆகும். ஏன்னா ஸ்ட்ராங் பிளேயரை என்னதான் வந்து நம்ம நேரடியா மோதி பார்த்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியாது. பட் 2 ஸ்ட்ராங் பிளேயரை நாமினேஷன்ல கொண்டு வந்தாங்கன்னா அவங்க 2 பேரும் ஸ்ட்ராங் பிளேயர். பட் ஆனால் அந்த ஸ்ட்ராங் பிளேயர் நாமினேஷன்ல வந்ததுனால யாராவது ஒருத்தங்க வந்து எவிக்ட் ஆகணும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. பட் அதான் ஒரு கேவலமான கேம். அதுவும் ஓப்பன் நாமினேஷன்ல கரெக்டா நீங்க வந்து 2 ஓட்டா ஒருத்தருக்கா நீங்க குத்தி எல்லாரையும் வந்து நாமினேஷன்ல கொண்டு வந்திருக்கலாம். நம்ம மனசாட்சியே இல்லாம ஓப்பன் நாமினேஷன்ல போய் கேவலமா 13 பேர் வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரை குத்துறீங்க. இவன் குத்துறான், அவன் குத்துறான். சரிங்க, 3 ஓட்டு வருதுங்க. சரி பரவாயில்லைங்க, 4 ஓட்டு வந்து வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வருது. அவர் வந்து நாமினேஷன்ல வந்துருவாரு சொல்லி உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு 13 பேர் வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து குத்தணும்? எதனால? அப்படி என்ன வாட்டர்மெலன் ஸ்டார் பண்ணிட்டாரு எனக்கு புரியலையே.
புரியலையே, எதனால வாட்டர் பேலன்ஸ் ஸ்டாரை வந்து அப்படி குத்தணும்? அவர் தான் நாமினேஷன்ல வந்துட்டார்ல, வேற யாராவது குத்தலாம்ல, வீக் பிளேயரை வந்து கொண்டு வரலாம்ல. 13 பேர் வந்து வாட்டர் பேலன்ஸ் ஸ்டாரை குத்துவாங்க, 11 பேர் வந்து பார்வதி குத்துவாங்க. அப்படி எல்லாரையும் கேட்டா நான் வந்து இண்டிவிஜுவலா தான் கேம் ஆடுறேன், நான் வந்து இண்டிவிஜுவலா தான் இருக்கேன், என்னதான் இவங்க என்ன ஹஸ்பண்டா இருந்தாலும் நான் உங்க வைஃபா இருந்தாலும் நான் வந்து இண்டிவிஜுவலா தான் கேம் ஆடுறேன், என்னதான் வந்து கனியாக்கா இருந்தாலும் இவங்க சபரி இவங்க எஃப்ஜே இருந்தாலும் நான் வந்து இண்டிவிஜுவல் கேம் தான் ஆடுறேன், நான் இண்டிவிஜுவல் கேம் தான் ஆடுறேன்னு சொல்லி எல்லாரும் இந்த கேங்குள்ள சேர்ந்து கேங்கா வந்து விளையாடி 2 ஸ்ட்ராங் பிளேயரை வந்து எவிக் பண்ண வைக்கிறதுக்காக அந்த 2 பேரை மட்டும் தொடர்ந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2 பேர் அவங்க வந்து சும்மா விட்டாங்கன்னா அவங்க இந்த கேமை வந்து எங்கேயோ போயிடுவாங்க. அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க டார்கெட் பண்ணி அவங்க எமோஷனலா வீக் ஆக்கி அவங்களை எப்படியாச்சும் எவிக்ட் ஆக வைக்கிறதா இந்த ஹவுஸ்மேட்டோட பிளான். பிளஸ் இப்போ வந்திருக்கிற வைல்ட் கார்டோட பிளான், எஸ்பெஷலி திவ்யாவோட பிளான். நான் உங்க நல்லதுக்காக சொல்றேன், உங்க அம்மா எல்லாம் இல்ல பாப்பாங்க தெரியுமா, அவ்வளோ அக்கறைலாம் உனக்கு இருந்த மாதிரி எனக்கு தெரியலையம்மா. அவ்வளோ அக்கறை உனக்கு இருந்துச்சுன்னா நீ வந்து இவ்வளோ என்ன பேசியிருக்க மாட்டேன், இவ்வளோ என்ன வந்து புட் டவுன் பண்ணியிருக்க மாட்டேன். அவ்வளோ அக்கறை உனக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவ்வளோ நல்லவெல்லாம் நீ இல்லையே. கேப்டனா மாறினதுக்கு அப்புறம் என்ன பேச்சு பேசுற, என்ன ஆட்டிடியூட் ஆடுற, உனக்கு என் மேல அக்கறைலாம் கிடையாது. என்ன எமோஷனலா டவுன் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னோட கேமை ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த பாட்சால இங்க பலிக்காதுன்னு சொல்லி பார்வதி அவங்க கிடைச்ச சான்ஸை வந்து பயங்கரமா யூஸ் பண்ணாங்க. அதுக்கு நான் வரேன். ஆனா திவ்யா வந்து பாத்தீங்கன்னா வெரி ஒஸ்ட் கேரக்டரா நான் பாக்குறேன், ரொம்ப ஒஸ்ட் கேரக்டரா நான் பாக்குறேன். நான் வந்து டே 1ல யாரோட ஹேட்டராவும் நான் மாற மாட்டேன், அவங்கள பத்தி தெரிஞ்சுப்பேன், அவங்கள பத்தி அனலைஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் அவங்களோட பிடிச்சிருக்கோ இல்ல ஹேட்டராவும் நான் வந்து மாறுவேன். ஆனா டே 1லயே வந்து பாத்தீங்கன்னா திவ்யா வந்து எனக்கு பிடிக்கல, ஹேட்டரா மாறிட்டேன். ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி இப்பெல்லாம் நடந்ததே கிடையாது. எனிவேஸ் இந்த சீசனோட இல்ல எல்லா சீசனோட worst ஓப்பன் நாமினேஷன் நான் இதுதான் சொல்லுவேன். இந்த ஓப்பன் நாமினேஷன் எதுக்காக வைக்கிறாங்க, எல்லார பத்தியும் எல்லாரும் மூஞ்சில சொல்றதுக்கு, எல்லாரையும் வந்து நாமினேஷன்ல கொண்டு வரதுக்கு தான் இது பண்றாங்க. குறிப்பிட்டு 2 பேரை டார்கெட் பண்ணி அவங்கள மட்டும் வந்து நாமினேஷன் கொண்டு வரதுக்காக கிடையாது. இப்போதான் 2 நாள் முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா சேதுலா வந்து சொன்னாரு, 10 பேர் எங்க ஒருத்தரை நாமினேட் பண்ணீங்க, உங்களுக்கு வேற கண்டெஸ்டன்டே இல்லையா, வேற ஆளே இல்லையான்னு சொல்லி ஒரு நாள் முன்னாடி தானங்க சொன்னாங்க. அதுக்குள்ள எங்க போச்சு உங்க அறிவு? ஓப்பன் நாமினேஷன்ங்க, க்ளோஸ் நாமினேஷன்ல வேணா நீங்க சொல்லலாம், நான் அவர் நாமினேட் பண்ண என் மைண்ட்ல வச்சிருந்தேன், அதனால வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தங்க நாமினேட் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல, எனக்கு யாரை தோணுச்சோ நான் நாமினேட் பண்ணேன்னு சொல்லி சொல்லலாம். ஓப்பன் நாமினேஷன்ங்க, யாரை நாமினேட் பண்ணாலும் சொல்லி பச்சையா தெரியும். அப்பாச்சும் அறிவு வேணாமா? இந்த 2 பேர் தான் உங்க இதுல இருக்காங்களா, உங்க கண்ணுக்கு தெரியுறாங்களா? மத்த கண்டெஸ்டன்ட்லாம் உங்க கண்ணுக்கே தெரியலையா? திவாகர் பாரு ஏங்க இது பிக் பாஸா இல்ல திவாகர் பாரு பாஸாங்க? எப்ப பார்த்தாலும் இவங்களை சுத்தி தான் கேம் நடக்கணுமா? இவங்க தான் வந்து நீங்க நாமினேட் பண்ணுமா? வேற பிளேயர் உங்க கண்ணுக்கே தெரியலையா? எனக்கு உண்மையிலேயே வைத்திருச்சலா இருக்கு. 13 பேர் வந்து திவாகரை நாமினேட் பண்றாங்க. எதுக்கு வந்து அவ்வளோ ஹேட்ரேட் திவாகர் மேல? அப்படி அந்த ஆள் என்ன பண்ணிட்டான்? வேற ஒருத்தங்க பண்ணாததை வந்து திவாகர் என்ன பண்ணிட்டான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு ஹேட்ரேட், அந்த அளவுக்கு வந்து ஒரு வன்மத்தை வந்து திவாகர் மேல கொட்டுறாங்க. அப்படி என்ன திவாகரை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லி நிஜமா எனக்கு தெரியல. வெளியே வந்து இருக்கிற சப்போர்ட் உள்ள தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எப்படியாச்சும் திவாகரை வந்து புட் டவுன் பண்ணணும், எப்படியாச்சும் திவாகரை வந்து நம்ம வந்து எவிக்ட் ஆக வைக்கணும்னு சொல்லி அவ்வளோ முயற்சி பண்றாங்க, அவ்வளோ ட்ரை பண்றாங்க. ஸ்ட்ராங்கான 2 பிளேயரை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி அவங்கள மட்டும் நாமினேட் பண்ணி அவங்கள மட்டும் எவிக்ஷன்ல கொண்டு வந்து ஒருத்தரை வந்து எவிக்ட் பண்றதுக்காக பிளான் பண்றாங்க. இது ஒரு கேவலமான கேம் ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு திராணி இருந்துச்சுன்னா நிறைய மோதி ஜெயிங்க. 2 பேரை மட்டும் நாமினேஷன்ல கொண்டு வந்து இந்த நம்பர் கேம் ஆடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி பிடிக்காது. தைரியமா மோது, கேம்ல மோதி ஜெயிச்சுட்டு போ. ஆனா ஒருத்தரை வந்து எமோஷனலா வீக் ஆக்கி ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் 2 பேரை மட்டும் நாமினேட் பண்ணி வீக் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து சேஃப் கார்ட் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்றதுலாம் அதுக்கெல்லாம் கேமே கிடையாது. அதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? அந்த ஒரு கேமை தான் இந்த வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட் வந்து ஆடின்னு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாமினேஷன் லிஸ்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 12 பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. இந்த 12 பேர்ல ஒருத்தர் இல்ல 2 பேர் இந்த வாரம் போறது வாய்ப்புகள் இருக்கு. ஸோ யார் பார்த்தீங்கன்னா திவாகர் நாமினேட் ஆயிருக்காரு, எஃப்ஜே நாமினேட் ஆயிருக்காரு, கமருதீன் நாமினேட் ஆயிருக்காரு, கெமி நாமினேட் ஆயிருக்காங்க, பார்வதி நாமினேட் ஆயிருக்காங்க, பிரவீன் நாமினேட் ஆயிருக்காங்க, ரம்யா நாமினேட் ஆயிருக்காங்க, சபரிநாதன் நாமினேட் ஆயிருக்காரு, துஷார் நாமினேட் ஆயிருக்காரு, விக்ரம் நாமினேட் ஆயிருக்காரு, வினோத் நாமினேட் ஆயிருக்காரு, வியானா நாமினேட் ஆயிருக்காங்க. லிட்டரலி இந்த 9 சீசன்ல நான் பார்த்த ஒன் ஆஃப் த worstest ஓபன் நாமினேஷன் தான் இன்னைக்கு நடந்த ஓபன் நாமினேஷன் தான். ஒருத்தரை பார்வதிய 11 நாமினேஷன், இங்க இருக்கிற 16 பேர்ல 11 பேர் வந்து வெறும் பார்வதியை மட்டும் நாமினேட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஓபன் நாமினேஷன்ல. க்ளோஸ் டோர் நாமினேஷன்னா நான் அவங்கள பண்ணணும்னு நினைச்சேன், நீ பண்ண எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவர் மாதிரி சொல்லி சமாளிச்சிடலாம். எல்லாரும் முன்னாடி ஓப்பனா நாமினேட் பண்றாங்க. உங்களுக்கு வேற கண்டெஸ்டன்டே கிடையாதா? பார்வதி திவாகர் சொல்லி சாவடிக்கிறாங்க கண்டெஸ்டன்ட். அப்படி என்னங்க அவங்க மேல வன்மோ?
இல்ல அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இப்போ கம்மி பீப்புள் வந்து நாமினேஷன்ல வந்தாங்கன்னா வீக் பிளேயர்லாம் வந்து லஞ்ச் பாக்ஸா சேவ் பண்ணி வச்சுட்டு யார் வந்து ஸ்ட்ராங் பிளேயர் இருக்காங்களோ அந்த ஸ்ட்ராங் பிளேயரை மட்டும் நாமினேஷன்ல கொண்டு வந்து அப்படி வந்தாங்கன்னா அந்த ஸ்ட்ராங் பிளேயர் தான் வந்து வீக் ஆவாங்க, எவிக்ட் ஆவாங்க. ஸ்ட்ராங் பிளேயர் தான் எவிக்ட் ஆவாங்க. சோ இது ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து இந்த ஹவுஸ்மேட் யூஸ் பண்ணி பார்வதி ஸ்ட்ராங்கா இருக்காங்க, திவாகர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த 2 பேரை மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருக்க எல்லாரும் நாமினேட் பண்ணாங்க. எல்லாரும் நாமினேட் பண்ணி இந்த 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்வதிக்கு 11 votes வந்து விழுந்தது. 16 பேர் வீட்ல இருக்காங்க, 11 votes பார்வதிக்கு. 16 பேர் வீட்ல இருக்காங்க, 13 vote திவாகருக்கு. வேற கண்டெஸ்டன்ட்டே இல்லையா உங்களுக்கு? சீரியஸ்லி ரொம்ப கேவலமான ஸ்ட்ராட்டஜி இந்த வீட்ல இருக்கிற ஹவுஸ்மேட் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஒர்ஸ்ட்ங்க. உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நேரடியா மோதி செய்யுங்க. ஒரு உங்களுக்கு யாரு நிஜமாவும் பிடிக்கலையோ அது ஓபன் நாமினேஷன் சொல்லுங்க, கேம் ஆடலன்னு சொல்லுங்க. யாரு ஃபேமஸா இருக்கா, யாரு ஸ்ட்ராங்கா இருக்கா, அவனை எப்படி வந்து காலி பண்ணலாம், அவங்க ஸ்ட்ராங் பிளேயரை மட்டும் நாமினேட் பண்ணி அவங்கள மட்டும் நாமினேஷன்ல கொண்டு வரலாம், அதுல ஒரு ஆள் வந்து எவிக்ட் ஆயிடா ஆகணும், நம்ம ரூட் கிளியர் ஆயிடும் சொல்லி ஒரு கேவலமான கேம் வந்து இந்த வீட்ல இருக்கிற ஹவுஸ்மேட் ப்ளே பண்றாங்க. புதுசா வந்த வைல்ட் கார்டும் அதே ஃபார்முலா அதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. ஓகே, இப்போ வந்து அன்அஃபிஷியல் வோட் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் டே வந்து போயிருக்கு. இந்த ஆஃப் டேல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 1,38,000 votes வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த 1,38,000 votesல வந்து பாத்தீங்கன்னா வினோத் வந்து டாப்ல இருக்காரு. சீரியஸா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது அன்அஃபிஷியல் வோட் தான், அஃபிஷியல் கிடையாது. பட் ஸ்டில் வினோத் வந்து டாப்ல இருக்காரு. How is it possible? யார் வினோத்க்கு இவ்வளவு ஓட் போடுறா? ஓகே, வினோத் நல்ல பிளேயர் தான், ரொம்ப மோசமான பிளேயர் கிடையாது. பட் அதுக்காக ஃபர்ஸ்ட்ல வினோத் இருக்காரு. Are you serious? So வினோத் வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்காரு. 27,000 votes இப்போதைக்கு வாங்கி இருக்காரு. 20% vote share வச்சிருக்காரு. செகண்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வியானா இருக்காங்க. 17,000 votes வாங்கி இருக்காங்க. 12% vote share வந்து வச்சிருக்காங்க. தேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா திவாகர் இருக்காரு. 15,000 votes வந்து வாங்கி இருக்காரு. தேர்ட் பிளேஸ்ல வந்து இருக்காரு. ஃபோர்த் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் இருக்காங்க. 14,000 votes வந்து வாங்கி இருக்காங்க. அண்ட் ஃபிஃப்த் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. 14,000 votes வந்து வாங்கி இருக்காங்க. அண்ட் சிக்ஸ்த்ல வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் இருக்காரு. 13,000 votes வந்து வாங்கி இருக்காரு. விக்ரம்க்கு கீழே சபரி இருக்காரு. சீரியஸ்லி இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சபரி வந்து வந்த ஒரு ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருந்தாரு. அவ்வளவு சூப்பரா ப்ளே பண்ணாரு. நிறைய பேருக்கு வந்து சபரியோட கேம் வந்து பிடிச்சிருந்துச்சு. பட் என்னைக்கு கனியக்கா கூட போய் சேர்ந்தாங்களோ டோட்டலா சபரியோட கேம் வந்து டவுன் ஆச்சு. சபரியோட கேம் ஃபிளாப் ஆச்சு. அதனால வந்து பாருங்க எவ்வளவு கம்மியான ஓட்டுகள் வாங்கி எவ்வளவு கீழே இருக்காரு சொல்லி. ஆல்மோஸ்ட் பாட்டம் 4 பாட்டம் 5 வந்து சபரி இருக்காரு. வெறும் 12,000 votes தான் வாங்கி இருக்காரு. 9% vote share மட்டும் தான் வச்சிருக்காரு. அண்ட் அது கீழே வந்து கெமி இருக்காங்க. வெறும் 5,000 votes தான் வாங்கி இருக்காங்க. அண்ட் அது கீழே வந்து பாத்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. வெறும் 4,000 votes தான் வாங்கி இருக்காங்க. அது கீழே துஷார் இருக்காரு. வெறும் 4,000 votes தான் வாங்கி இருக்காரு. அண்ட் பாட்டம் 2ல வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே இருக்காரு. வெறும் 4,000 votes தான் வாங்கி இருக்காரு. அண்ட் பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் இருக்காரு. வெறும் 2,000 votes தான் வாங்கி இருக்காரு. லாஸ்ட் வீக்கோட கேப்டனா இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல இருக்காரு. மேபி இந்த வாரம் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் நினைக்கிறேன். பட் சோ ஃபார் இந்த டே 1ஓட அன்அஃபிஷியல் ஓட்டா இருக்கட்டும், இல்ல இவ்வளவு நாள் இந்த கண்டெஸ்டன்ட் இந்த வீட்ல ப்ளே பண்ணதா இருக்கட்டும், அதை வச்சு நான் டேஞ்சர் ஜோன்ல வந்து பாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அன்டவுட்டட்லி பிரவீன். அவர் வந்து டேஞ்சர் ஜோன்ல இருக்காரு. செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே அண்ட் தேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா துஷார். இந்த 3 பேர்ல ஒருத்தர் இந்த வாரம் எவிக்ட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் போன வாரமே வந்து பாத்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் வைக்க வேண்டியது. பட் ஆனா நாமினேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் மட்டும் வந்து அவங்க நாமினேட் பண்ணிருக்காங்க. சோ இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் வந்து அவங்க கேன்சல் பண்ணிருக்காங்க. வேணும் தான் கேன்சல் பண்ணிருக்காங்க. அடுத்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு 90% சான்ஸ் இருக்கு நான் நம்புறேன். சோ சிங்கிள் எவிக்ஷனா இருந்துச்சுன்னா பிரவீன் வந்து இந்த வாரம் வெளியே போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டபுள் எவிக்ஷனா இருந்துச்சுன்னா பிரவீன் கூட எஃப்ஜே ஆர் துஷார் இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் பிரவீன் கூட வர வாரத்துல எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, முடிச்சிடலாமா? அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் முகமது ராஜா. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ so much. குட் நைட். நல்லபடியா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கான லைவ்ல ஃப்ரெஷ்ஷா சூப்பரா செம்மையா நான் உங்களை மீட் பண்றேன். குட் நைட் கைஸ், குட் நைட். See you, take care, bye.